ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ரொம்பவுமே சந்தோஷமாக இன்னைக்கு உங்கள் கூட ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இம்யூனிட்டி பூஸ்ட், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி. இப்போது இந்த சூழலுக்கு ரொம்பவுமே அவசியம் இல்லையா? ஏன்னா அடுத்தது மழைக்காலம் பனிக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தடுத்து நமக்கு நிறைய வைரஸ் தொற்றுகளும் இப்போ வந்துட்டுருக்கு. அதனால் இது எல்லாமே சமாளிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த இம்யூனிட்டி பூஸ்ட் ரொம்பவும் நல்லா இருக்கணும். ஸோ சூப்பராக இன்றைக்கி நம்ம அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். வெல்கம் டு படித்ததில் பிடித்தது. ஆர்ஜே வெங்கட்லட்சுமி தன்ராஜ் உங்கள் கூட. இப்போ இம்யூனிட்டி பூஸ்ட் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது வெள்ளை அணுக்கள். ரத்தத்துடைய வெள்ளை அணுக்கள் ரொம்பவுமே அதிகமாக இருக்கணும். அதுதான் ஒரு அரண் மாதிரி. எப்படி சோல்ஜர் நம்மளை நாட்டில் உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்குறாங்களோ, அதாவது பாதுகாப்பு அரணாக இருக்கிறாங்களோ, அதே மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான பாதுகாப்பு அரண் இந்த வெள்ளை அணுக்கள். ரத்தத்துடைய அளவு ரொம்பவுமே அதிகமாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். வெள்ளை அணுக்கள் சிவப்பணுக்களுடைய அளவும் அதிகமாக இருக்கணும். அதற்கு ஒரு சில உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். முக்கியமாக நம்மளுடைய ஆயுர்வேதத்தில் முன்னர்ந்தே குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம் மஞ்சள். இதை நம்ம உணவுப் பொருட்களில் அதிகமாக நம்ம சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிருமி நாசினியாகவும் இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி இன்னும் என்னென்ன பொருட்களில் அதிகமாக இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப திராட்சை சொல்லலாம், மாதுளை சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய். நம்ம பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்றோம் இல்லையா, அது ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி ஆலோவேரா, அதாவது சோற்று கற்றாழை, இதுவும் நல்லது. அடுத்தது நம்ம சுழல் பாசி பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஸ்பைருலினா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவுமே அதிகம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இதை நம்ம எடுத்துக்கிறப்ப ரொம்பவுமே நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். அதே மாதிரி நொனாப்பழம், அந்த நொனாப்பழம் நோனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நொனாப்பழத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவும் அதிகமாக இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம் தாய்ப்பால். குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அந்த தாய்ப்பாலை குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமோ, சின்ன வயசுலேருந்தே அந்த இம்யூனிட்டி சிஸ்டம் நல்லா க்ரோத் ஆகிட்டு குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு சூப்பரான விஷயத்தை எடுத்து கொடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். அதே மாதிரி கொலஸ்ட்ரம்னு சொல்லுவாங்க. மாடு கண்ணு போட்டு ஒரு 6-7 மணி நேரத்தில் எடுக்கிற பால், அதை கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொலஸ்ட்ரம் அந்த பால்லையும் பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக நிறைய சத்துக்கள் ஒழிஞ்சிருக்கு. அதனால் இந்த இம்யூனிட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு க்ரோத் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு ரொம்பவுமே பாதுகாப்பு கொடுக்கும். அடுத்தது நம்ம திரிகடுகம் அப்படின்னு சொல்லப்படுற சுக்கு, மிளகு, திப்பிலி, இதை பற்றி நம்ம சொல்லணும். இதையும் நம்ம தண்ணீரில் கொதிக்க வச்சு சாப்பிட்றப்ப நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவுமே அதிகரிக்குது. ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி அப்படியே பேசிகிட்டே இருக்கோம். இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.